கடலூர் அருகே செம்மங்குப்பம் பகுதியில் தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்களை பதிவு. கடலூரில் மிகப்பெரிய ஒரு விபத்து தற்பொழுது நேர்ந்திருக்கிறது. கடலூர் மாவட்டத்துல செம்மங்குப்பம் என்ற பகுதியில தனியார் பள்ளியினுடைய வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளானதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. கோரமான இந்த விபத்துல படுகாயமடைந்திருக்கக்கூடிய அந்த பள்ளி குழந்தைகளுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு மாணவர் உயிர் இழந்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 5 மாணவர்கள் வரையிலும் 5 பள்ளி குழந்தைகள் வரையிலும் உயிரிழந்திருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. இருந்த போதும் இன்னும் மருத்துவமனைகளில் உறுதியாக அவர் உயிரிழந்ததாக தகவல் எதுவும் இல்லை. இதுவரையிலும் ஒருவர் மட்டுமே உயிரிழந்ததாக உறுதியான ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது. இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் இந்த விபத்து என்பது செம்மங்குப்பம் பகுதியில் நடைபெற்றதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. காலையில பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடிய பள்ளி வேன் மீது ரயில் மோதியதாக முதற்கட்ட தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில விபத்து நடந்த பகுதியில் அந்த ரயில்வே கிராசிங் என சொல்லக்கூடிய அந்த ரயில் தண்டவாளத்தை கடப்பதற்கான கேட் என்பது இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த வேன் அந்த பகுதியை கடந்த பொழுது அந்த கேட் போடப்படாமல் இருந்ததனால் விபத்து ஏற்பட்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவரையும் ரயில்வே துறை அதிகாரிகள் அதுபோன்ற தகவலை உறுதி செய்யவில்லை. அதே போன்று விபத்தை நேரில் பார்த்தவர்களும் எந்த தகவலையும் உறுதியாக இதுவரையும் தெரிவிக்காத சூழல்ல விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 5க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் 10க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விவகாரம் குறித்து மீட்பு பணிகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த விபத்துக்குள்ளான அந்த பள்ளி பேருந்து உருத்தெரியாமல் சிதைந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது.